இன்னைக்கு ஒரு கிராமத்துல சுத்திக்கிட்டு இருக்க ஒரு திருடனை தான் பிடிக்க போறோம். கதையோட பெயர் திருடன். நான் லக்ஷ்மி. இது பெட் டைம் ஸ்டோரி. ஒரு கிராமத்துல திருடன் ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான். நிறைய பேர் வீட்டுல நிறைய பொருள் எல்லாம் திருட ஆரம்பிச்சான். அவனை பிடிக்க முடிஞ்சாலும் பிடிக்கவே முடியல. எஸ்கேப் ஆயிட்டே இருந்தான். அப்போதான் அந்த ஊரில் இருக்க எல்லாரும் பேசினாங்க, எப்படியாவது அந்த திருடனை பிடிக்கணும், கண்டிப்பாக அவனை போலீஸ்கிட்டையும் ஒப்படைக்கணும். இப்படியே போனால் நாம் இங்கே வாழ்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு அவனை பிடிக்கிறதுக்காக முடிவு பண்ணாங்க. அந்த கிராமத்திலேயே சீதாராமன்னு ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சீதா மாசமாகவும் இருந்தா. தினமும் அவள் வயிற்றுல இருக்க குழந்தை கூட பேசுவா. அவளோட கணவன் வீட்டுக்கு வந்ததும் 2 பேரும் பேசிட்டு தான் தூங்க போவாங்க. இப்படி ஒரு நாள் சீதாவுக்கு வளகாப்பு பண்ணலான்னு ராமன், சீதா, அப்புறம் அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் பேசினாங்க. அதை அந்த திருடனும் ஒட்டு கேட்டான். ஓஹோ, வளகாப்பா, அப்ப அவங்க வீட்டுல நமக்கு நல்ல வேட்டை தான் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு சந்தோஷப்பட்டான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சீதாவோட வீட்டுல ரூம் பீரோ பின்னாடியும் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்போ எப்பவும் போல வேலையை முடிச்சுட்டு ராமன் வீட்டுக்கு வந்தான். சாப்பிட்டு படுக்கிறதுக்காக போனான். அப்பதான் அவன் ரூம்ல பார்த்தான் பீரோ பின்னாடி இருக்கிற திருடனை. ராமன் பார்த்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம சீதா கிட்ட போய் சொன்னான். சீதா, நம்ம வீட்டு பீரோ பின்னாடி ஒரு திருடன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவனை எப்படியாவது நம்ம இன்னைக்கு பிடிச்சே ஆகணும். அதுக்கு ஏதாவது ஒரு யோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணாங்க. அதுபடியே செஞ்சாங்க. அவங்க வீட்டு கிச்சன்ல இருந்து ராமனும் சீதாவும் பேசினாங்க. ராமன் சொன்னா, எனக்கு ஆண் குழந்தை பிறந்தா நான் ஏகாம்பரம் அப்படின்னு தான் பேர் வைப்பேன் அப்படின்னு ராமன் சொன்னான். அதுக்கு சீதா, இல்லை நான் சுந்தரம் அப்படின்னு தான் வைப்பேன். பொண்ணு பிறந்தா மீனாட்சி அப்படின்னு வைப்பேன் அப்படின்னு அந்த பெயர்களை மட்டும் சத்தம் போட்டு சொன்னாங்க. அப்போ அவங்க வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்டு வெளியே போய் பார்த்தாங்க. அங்க அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஏகாம்பரம், சுந்தரம், மீனாட்சி இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. எதுக்காக எங்க பேரை சத்தம் போட்டு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் உள்ள இருந்து கேட்டுட்டு இருந்த திருட உஷாராயி வெளியில ஓடுறதுக்காக வந்தான். அப்போ அவனை வீட்டுக்கு வெளியில இருந்த எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. அவனாலையும் தப்பிக்க முடியல. அவனை பிடிச்சு போலீஸ்கிட்டையும் ஒப்படைச்சாங்க. சீதாவுக்கு வளகாப்புன்னு பொய் சொல்லி ஏமாத்தினாங்க அந்த திருடனை. அதனாலதான் அந்த திருடன் சீதா ராமனோட வீட்டுக்கு வந்தான். நிறைய பொருட்களை அள்ளிட்டு போலான்னு நினைச்சான். ஆனா இவங்க தந்திரமா யோசிச்சு அவனையும் பிடிச்சு மற்றவங்களோட நகைகளையும் காப்பாத்திட்டாங்க.